Peacemakers of Christo. தேவன் கேட்கிறார், நீ மனம் மாற தயாராக இருக்கிறாயா இல்லையா? உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்க வேண்டும் என்றால் மனம் மாறணும் என்று கூறுகிறார். மத்தேயு சுவிசேஷம் 3வது அதிகாரம் 10வது வசனத்திலே ஆண்டவர் எச்சரிக்கின்றார், ஏற்கனவே உன் மரத்து அடியில் கோடாரி வைக்கப்பட்டுள்ளது, நீ மனம் மாறினால் நற்கனி கொடுப்பாய், மனம் மாறாவிட்டால் அந்த மரம் வேரோடு வெட்டப்படும் என்று கூறுகின்றார். ஜெபிப்போமா? என் நேச பிதாவே, கர்த்தாவாகிய கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை போற்றுகிறோம் சுவாமி, உம்மை புகழ்கிறோம் ஆண்டவரே. இயேசு ராஜாவே, இந்த வேளையிலே அப்பா பாலடைந்த குடும்பமாக, கெட்டுப்போன குடும்பமாக, நஷ்டமடைந்த குடும்பமாக, நோயாளி குடும்பமாக, பிள்ளையில்லா குடும்பமாக, வேலையில்லா குடும்பமாக, அப்பா கடனாளியாக, ஆண்டவரே அசுத்தம் படைத்தவனாக, விபச்சாரியாக, வாழவே அருகதை இல்லாதவனாக ஓடி வருகிறோம் சுவாமி. என் நாதரே, என் நேசரே, உம்மை கண்ணோக்கி பார்க்க கூட அருகதை இல்லாதவன் ஆண்டவரே நான் சுவாமி. உம்மிடம் பேசவே அருகதை இல்லை ஆண்டவரே. ஏசப்பா, என் கோரிக்கைகளை எல்லாம், என்னுடைய விண்ணப்பங்களை எல்லாம், என் கண்ணீரை எல்லாம் உன் பாதமடியை சமர்ப்பிக்க கூட அருகதை இல்லை ஆண்டவரே. உம் தேவாலயத்துக்குள்ளாய் வர அருகதை இல்லை ஆண்டவரே. இந்த பலிபீடத்தை தொட அருகதை இல்லை ஆண்டவரே. நான் பாவப்பட்ட மனிதன் ஆண்டவரே. இயேசு ராஜாவே, அப்பா நான் உன்னிடம் பேச அருகதை இல்லாதவன் சுவாமி. நான் ஏன் இந்த உலகத்துல வாழ்றேன்னு தெரியல ஆண்டவரே. இயேசுப்பா, நான் எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தேன்னு தெரியலப்பா. அனுதினமும் நான் காலங்களை வேஸ்ட் ஆக்குறேன் ஆண்டவரே. இயேசுப்பா, நான் இந்த உலகத்துல செய்யாத பாவங்களே இல்லை சுவாமி. இயேசு ராஜாவே, நான் உன்னை முழுசா மறந்துட்டு வாழ்ந்துட்டேன் ஆண்டவரே. அப்பா, உன்னுடைய அன்பை நான் உணராமல் வாழ்ந்துட்டேன் ஆண்டவரே. இயேசுவே, நீர் யார் என்று புரியாமல் வாழ்ந்துட்டேன் ஆண்டவரே. உம் சக்தி எவ்வளவு வல்லமையானது என்பதை நான் அறியாமல் வாழ்ந்துட்டேன் ஆண்டவரே. அனுதினமும் பாவத்தை நோக்கி ஓடினேனே ஒழிய, பணத்தை நோக்கி ஓடினேனே ஒழிய, தொழிலை நோக்கி ஓடினேனே ஒழிய, அதிகாரங்களை நோக்கி ஓடினேனே ஒழிய, சந்தோஷங்களை நோக்கி ஓடினேனே ஒழிய, ஆண்டவரே பணம் சம்பாதிக்கணும் நினைச்சேனே ஒழிய, என் குடும்பத்தை நான் உயர்த்தணும் நினைச்சேனே ஒழிய, ஆண்டவரே இந்த பேசிக்கு அஸ்திவாரம் போடாம என் வீட்டை கட்டிட்டேன் ஆண்டவரே. ஆம் சுவாமி. அப்பா, அதன் நிமித்தமே இன்னைக்கு என் புருஷன் என்ன விட்டுட்டு போயிட்டான் ஆண்டவரே. என் மனைவி என்ன விட்டுட்டு போயிட்டாப்பா. என் மனைவி என்ன புரிஞ்சுக்கிறது இல்ல ஆண்டவரே. என் கணவன் என்ன புரிஞ்சுக்கிறது இல்ல சுவாமி. என் மகன் வாழ்க்கை சீரழிஞ்சு போய் கிடக்குது ஆண்டவரே. அவன் அழிவை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறானே சுவாமி. அவன் உள்ளத்துக்குள்ளாய் காமங்களும் மோகங்களும் கோபங்களும் இருக்கிறதே ஆண்டவரே. இயேசுவே, சோம்பேறித்தனமா கிடக்குறானே ஆண்டவரே. பைக் எடுத்துக்கிட்டு ஊரெல்லாம் சுத்துறானே அப்பா. இயேசுவே, நண்பர்கள் விளையாட்டு கிரிக்கெட் என்று வீடியோ கேம் என்று செல்லுகிறானே சுவாமி. இயேசப்பா, என் தெய்வீக கர்த்தாவே, என் மகன் வாழ்க்கை போச்சே அப்பா. அவன் படிச்சும் வேலை கிடைக்கலையாப்பா. ஆண்டவரே, வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்க முடியலையாப்பா. திருமணம் ஆயும் வாழ முடியலையா ஆண்டவரே. மனைவி விட்டுட்டு போயிடாளே சுவாமி. அப்பா, திருமணம் ஆயும் குழந்தை பிறக்கலையாப்பா. இயேசுவே, என் மக வாழ்க்கை சீரழிந்து போகுதே சுவாமி. அவ இப்பயே கோபப்படுறாப்பா. அவ காதலிக்கிறா ஆண்டவரே. அவ சதறி போறாப்பா. அடங்காம இருக்கிறாப்பா. காமத்துல உழுந்துட்ட ஆண்டவரே. அப்பா, அவள் எப்பொழுதும் போன்ல பேசிக்கிட்டே இருக்கிறாப்பா. சேட்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறாப்பா.
இயேசுவே நான் என்ன செய்வேனே தெரியலையா அப்பா, யார்கிட்ட சொல்லுவேனே தெரியலையா ஆண்டவரே, இயேசுவே என் பிள்ளைய காப்பாத்துங்க அப்பா என்று கண்ணீர் விடுகிற பிள்ளைகளை பாருங்க ஆண்டவரே. அப்பா திருமணத்துக்கு முன்னதாகவே செக்ஸ் வச்சுக்கிறாங்களே அப்பா, இயேசுவே திருமணத்துக்கு முன்பதாகவே ஆண்டவரே கர்ப்பவதியாக மாறி போகிறார்களே ஆண்டவரே, இயேசுவே அபார்ஷனுக்கு செல்லுகிறார்களே அப்பா, இயேசுவே உன் பிள்ளைகளை காப்பாத்துங்க ஆண்டவரே. அப்பா நீர் வாழணும் ஆண்டவரே, அவர்கள் வாழ்க்கையை மாற்றணும் ஆண்டவரே, அவர்களை திருத்தணும் ஐயா, அது புனிதமானது அல்ல என்று கற்றுக் கொடுங்க சுவாமி. பாவத்திலிருந்து இந்த பிள்ளைகள் எழணும் ஆண்டவரே. என் தெய்வமே, பாவத்திற்கு தண்டனை மரணம் என்பதை அவர்கள் உணர்வதில்லையே சுவாமி. அவன் வாழ்க்கைக்கு அடியில கோடாரி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவன் உணரலையப்பா. அவன் கனி தரவில்லை என்றால் அவனோ வெட்டப்படுவார்கள், வாழ்க்கை நாசமா போவோம் என்று உணராமல் இருக்கிறார்களே அப்பா. எவ்வளவு சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறாங்களே ஆண்டவரே. கணவனாக கேட்பதில்லை, மனைவியாக கேட்பதில்லை, மகனாக கேட்பதில்லை, மகளாக கேட்பதில்லை ஆண்டவரே. என் தெய்வமே அப்பா, இந்த பிள்ளைகள் கனி தரணும் ஆண்டவரே. அப்ப அந்த பிள்ளைகள் கனி தரணும் சுவாமி. இயேசு ராஜாவே, இது கனி தராத மரமாக போக கூடாது ஆண்டவரே. ஒவ்வொரு கணவனும் கனி கொடுக்கணும் ஆண்டவரே. மனைவி என்ற கனியை ஆண்டவரே அவை சுவையான கனியாக மாற்றணும். ஒவ்வொரு மனைவியும் கனி கொடுக்கிற மரமாக மாறணும் ஆண்டவரே. ஒவ்வொரு மகனும் ஒவ்வொரு மகளும் ஆண்டவரே கனி கொடுக்கிற மரமாக மாறணும் அப்பா. அப்பா கஞ்சாவுக்கோ போதைக்கோ இந்த பிள்ளைகள் ஆளாக கூடாது ஆண்டவரே. ஒரு சகோதரி சொல்லுறாள் அப்பா ஆண்டவரே, 7வது 8வது 9வது 10வது படிக்கிற பசங்க கஞ்சா அடிக்கிறாங்க ஃபாதர் என்று சொல்லுகிறாள் ஆண்டவரே. அப்பா தெய்வமே, இந்த உலகம் அழிஞ்சு போயிட்டு இருக்குது ஆண்டவரே. எல்லாம் காம பிசாசுகளாக மாறி போகிறோமே சுவாமி. ஏசப்பா விலங்குகளை போல உருமாறி கொண்டிருக்கிறோமே சுவாமி. இயேசுவே அப்பா, புனிதம் செத்து போகிறது ஆண்டவரே, பரிசுத்தம் செத்து போகுது அப்பா, நீதி செத்து போகுது ஆண்டவரே, உண்மை செத்து போகுது அப்பா, பாசம் செத்து போகுது ஆண்டவரே. இயேசுவே உன் பிள்ளைகளை நீர் காப்பாற்றணும் ஆண்டவரே, உன் பிள்ளைகளை நீர் வழி நடத்தணும் ஐயா. இயேசுவே உன் கிறிஸ்தவ பிள்ளைகள் வெட்டப்படக்கூடாது ஆண்டவரே. அவர்கள் கனி கொடுக்கிற மரமாக மாற்றும். அந்த பிள்ளைகளை வாழ வையும், வளர வையும். உம்முடைய பரலோக ஆசீர்வாத மழையை பொழியும் ஆண்டவரே, அபிஷேக மழையை பொழியும் ஆண்டவரே. இந்த குடும்பத்திலே சமாதானத்தை வைக்கிறோம், சந்தோஷத்தை வைக்கிறோம். இவர்கள் அனைவரும் நல்ல மரமாக வளரணும், நல்ல கனிகளை கொடுக்கணும், அவர்கள் வாழ்க்கை செழிக்கணும் ஆண்டவரை. எதிர்காலம் அருமையாக மாறணும். எல்லா துதிகன மகிமை உமக்கே என்று அருமையான பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்த கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். திவ்ய நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்துகளையும் உங்களுடைய கண்ணீர்களையும் இறையிறக்கத்து நற்கருணை ஆராதனையிலும் ஜெபமாலையிலும் நவநாளிலும் நேர்த்தி திருப்பலியிலும் உங்களுடைய விண்ணப்பங்களை அர்ப்பணித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய விண்ணப்பங்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் அனுப்பலாம். தயங்காமல் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். தெய்வ பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுடைய கருத்துக்கள் பெரிய கருத்துக்களாக
கஷ்டமான சூழ்நிலைகள் இருந்தால் தயவு செய்து நேர்த்தி திருப்பலியை அர்ப்பணியுங்கள். 1, 3, 5, 7, 9, 12, 30, 33, 77 என்று நீங்கள் உங்கள் கருத்துக்களுக்கு தகுந்தாப்புல நீங்க கடவுள்கிட்ட நேர்த்தி திருப்பலியை அர்ப்பணிக்கலாம். அதனால நேர்த்தி திருப்பலியிலே பயங்கர வல்லமைகள் இருக்கிறது. ஒரே குருவானவர் 2 மணி நேரம் உட்கார்ந்து உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார் என்றால் எல்லா ஜெபங்களையும் ஒரே சாமியார் உட்கார்ந்து இந்த பிள்ளையை ஆசீர்வதிங்கன்னு ஜெபங்களை சொல்லி சொல்லி கேட்கும்போது எவ்வளவு வல்லமை இருக்கும் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, நிச்சயமாக நாங்க ஒரே ஒரு உதவி கேட்கிறோம். இந்த சேனலை தயவு செய்து பார்க்கிறவர்கள் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல, வாட்ஸ்அப் குரூப்ல, பேஸ்புக்ல நீங்கள் பகிரும்படியா ஜெபிக்கிறோம். எங்க ஃபாதர்ஸ் இல்லைன்னா இதை நிப்பாட்டி விடுவாங்க என்று அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் இவ்வளவு செலவு பண்ணிட்டு இது வளர்ச்சி அடையல அப்படி என்றால் இவ்வளவு கரண்ட், நெட் பில்லு, கம்ப்யூட்டரு, கேமரா அப்படி என்று ஃபாதர்ஸ் வருத்தப்பட்டு நிப்பாட்டிடுவாங்க. அதனால் தயவு செய்து இந்த உன்னத தெய்வ பணி இன்னும் வளரணும், அது உங்க கையால் வளரணும், உங்க ஆசீர்வாதத்தால் வளரணும், இன்னும் பல ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும் என்பதை நீங்கள் விருப்பப்பட்டால் இதை பகிருங்கள், இதை செய்யுங்க என்று அன்போடு வேண்டுகிறோம். தெய்வ பிள்ளைகளே, நிச்சயமாக நாங்கள் உதவி செய்கிற ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உங்களால் முடிந்த உங்களுடைய பிள்ளைகளுடைய பழைய ட்ரௌசர், பேண்ட், ஷர்ட், டிஷர்ட் இல்ல நோட்டு புஸ்தகங்கள் போல நிறைய இருக்கலாம். அது வேஸ்டா கிடக்கலாம். பரணியில சொருவி வச்சிருப்பீங்க, தயவு செய்து பீரோல சொருவி வச்சிருப்பீங்க, அதெல்லாம் எடுத்து வேஸ்டா கரையான் சாப்பிடறதுக்கு பதிலா எங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்தால் நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுவோம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு ஒரு வேலை வசதிகள் இருந்தால் இல்ல உங்க காரியங்கள் நிறைவேறினால் நாங்கள் உதவி செய்யற பிள்ளைகளுக்கு, குடும்பங்களுக்கு கரண்ட் கிடையாது, அவங்களுக்கு ரோடு கிடையாது, குடிசைகள் தான், அந்த வீட்டில் ஒரு லைட் எரியணும் என்றால் சோலார் லைட்டு தான் எரிய முடியும். அது ஒரு 200 ரூபா 300 ரூபா இருக்கும். தயவுசெய்து உங்களால் முடிஞ்சா ஒரு 2 சோலார் லைட்டு 3 சோலார் லைட்டு வாங்கி உங்க பேரால, உங்க குடும்பத்து பேரால 4 வீட்டில் லைட் எரியட்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். நிச்சயமாக தெய்வ பிள்ளைகளே, மிரக்கல் ஆயில் எவ்வளோ வலிகளை நீக்குகிறது, நோய்களை அகற்றுகிறது. கண்ணை தவிர்த்து எல்லா இடங்களிலும் வலிகள் இருந்தால், நோய்கள் இருந்தால், எப்படிப்பட்ட நோய்கள் இருந்தாலும் தயவு செய்து அதை வாங்கி 10 சொட்டு 20 சொட்டு அந்த வலிக்கிற இடத்துல நல்லா தினமும் தேய்ச்சிட்டு வாங்க. தலையில தேய்ங்க, பிபி சுகர் குறையும். சுடுதண்ணில போட்டு 1 சொட்டு போட்டு குடிங்க, பிபி சுகர் குறையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றுமாக ரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம், இது 120 வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட புத்தகம். அந்த காலத்தில் நம்முடைய வீட்டுல அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடெல்லாம் இருக்கும். அதுல உள்ள கட்டு ஜபங்கள், ரகசிய ஜபங்கள், அது செய்வினை அகற்ற ஜபம், சாத்தான விரட்டுகிற ஜபம், பல விதமான கட்டு ஜபங்கள் இருக்கிறது. இந்த கட்டு ஜப புத்தகத்தை வாங்கி தயவு செய்து பயன்படுத்துங்கள். வாழ்க்கையில வெற்றி அடையுங்கள்.